வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். இன்றைக்கும் நம்ம மாலையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ் அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக அதே ஆவலோட தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வெயிட் பண்ணாமல் டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு எந்த ஒரு பொருள் மாலையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு என்ன டிஷ் பண்ண போகிறீங்க டாக்டர்? ரோஜா பூ வச்சு தான் இன்றைக்கி ஒரு பானம் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம கடைகளில் போய் பார்க்கும்போது ரோஸ் மில்க்னு குடிக்கிறது வழக்கம். கண்டிப்பாக டாக்டர். அதில் பார்த்தீங்கன்னா பால், ரோஸ் எசன்ஸ் விட்டு ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கலரிங் ஏஜென்ட்டையும் போட்டு ரோஸ் மில்காக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம இயற்கையான ரோஜா தேங்காய் பால், இயற்கையான ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். இந்த ரோஜா இதழ், அப்புறம் தேங்காய் பால், பனை வெல்லம், தேன், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு இயற்கையான ஒரு ரோஜா தேங்காய் பால்னு பேர் இருக்கு. இதை செஞ்சோம் அப்படின்னாச்சுன்னா இது உடலுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த ரோஜா பூவிலிருந்து இருக்கக்கூடிய அந்த இதழ்கள் வீணாகாமலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரோஸ் மில்க் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாக்டர். அண்ட் அதில் எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் சேர்க்காம செய்கிறதுனா கண்டிப்பாக நானும் வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன் டாக்டர். பட் அந்த ரோஸ் மில்க், அதாவது ரோஜாய் தேங்காய் பால் எப்படி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சரி செய்யுது? இந்த ரோஜா இதழ் பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மை கொடுக்கறதா இருக்குது. இலக்கியங்கள் அதுக்கு பேர் பன்னீர் பூன்னு பேர். அந்த பன்னீர் பூ அப்படிங்கிறது முதல்ல அதை காய்ச்சி பன்னீர் எடுக்கிறாங்க. அதுலேருந்து அந்த பன்னீரினுடைய தன்மை ரோஸ் வாட்டர், அது உடம்பை தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இலக்கியங்கள் இருந்து இருக்குது. அந்த குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் கலந்து வச்சிருந்து குளிக்கிறது மூலமாக உடம்பு தூய்மையாகிறதோட மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சி அடைகிறதுக்காக அதை ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உள்ள கொடுக்கறதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வயிறு குடல் பகுதிகளை பலப்படுத்தக்கூடியது. நீங்களாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க குல்கந்து, ரோஜா இதழ், பனை வெல்லம், தேன் கலந்து ஒரு குல்கந்து மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா வயிற்றுப்போக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இருந்தது, பெரியவங்களுக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதை கொடுத்தாச்சுன்னா சரியாயிடும். இதே மாதிரி மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த குல்கந்து கொடுத்து அந்த மலச்சிக்கலை நீக்கிறத பார்ப்பீங்க. என்ன அடிப்படையில் நடக்குது அப்படின்னாச்சுன்னா வயிறு குடல் பகுதிகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் ரோஜா இதழுக்கு உண்டு. இந்த ரோஜா இதழில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு இனிப்பு, இயற்கையான துவர்ப்பு, இயற்கையான தாவர வேதிப்பொருட்கள் இது எல்லாமே சேர்ந்து அந்த குடலில் இருக்கக்கூடிய நுட்பமாக இருக்கக்கூடிய நுண்துளைகளையும் நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன் சொல்லக்கூடிய நாக்கு கீழே ஒரு சவ்வு படலம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சளிச்சவ்வுன்னு பேர் ஆங்கிலத்தில் மியூக்கஸ் மெம்பரேன். இதை பலப்படுத்தக்கூடிய ஆற்றலும் உண்டு. அதை பலப்படுத்துறதுங்கிறது சும்மா அந்த செவ்வை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, அதாவது குடலினுடைய உறிஞ்சக்கூடிய தன்மை, குடலினுடைய இயக்கத்தை சீர்படுத்துறது, சில நுட்பமான உணவில் இருக்கக்கூடிய நுட்பமான சத்துக்களை உறிஞ்சக்கூடிய ஆற்றலை பெருக்கக்கூடிய தன்மை, இது மாதிரி பல விதங்களில் அந்த ரோஜா இதழ் வயிற்றுக்கு உதவியாக இருக்குது. அடுத்தபடியாக உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை, இப்போ கிட்னியில் இருக்கக்கூடிய அடிப்படை திசுக்களை பலப்படுத்துறது மூலமாகவும் கல்லீரலில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்துறது மூலமாகவும் உடம்பின் நச்சு கழிவுகளை வேகமாக வெளியேற்றுறது. உடம்பினுடைய நச்சு கழிவுகள் வேகமாக வெளியேற்றுறதுக்கு ரெண்டு உறுப்பு, கிட்னி, லிவர், இதை ரெண்டு ஃபங்க்ஷனையும் சரிப்படுத்தி உடம்பு கழிவுகளை நீக்கிறது ரெண்டாவது தன்மை. அடுத்தது மூணாவதாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல். இதயம் மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்களையும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ரோஜா பூவுக்கு உண்டு. இப்போ நம்ம கலவையாக செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ரோஜா தேங்காய் பால் சேர்ந்த கலவையும் கூட இதயத்துக்கு போதுமான அளவுக்கு இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்துறது, இதயத்திலிருந்து ரத்தம் வேகமாக முறையாக வெளிவர்றது, உடம்பு முழுவதும் ரத்தம் பாய்ஞ்ச பிறகு அந்த இடத்திலிருந்து முழுமையாக ரத்தம் இதயத்துக்கு வர்றது, இது எல்லாம் ஒரு சுற்று, அதாவது இந்த பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இதை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் ரோஜாவுக்கும் உண்டு, தேங்காய்க்கும் உண்டு. அந்த ரெண்டும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது இதய சுற்றோட்டத்திற்கு மிகவும் உதவி அளிக்கக்கூடிய ஒரு பானம் தான் இந்த ரோஜா இதழ். அதுவும் போக இயல்பான தூக்கத்தை ஏற்படுத்துறது, மன அமைதி ஏற்படுத்துறது, ஆன்சைட்டியை நீக்கிறது, இந்த மணப்பொருட்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் தான். துளசி எடுத்துட்டாலும் சரி, மல்லிகை எடுத்தாலும் சரி, ரோஜாவை எடுத்தாலும் சரி, மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை கொடுத்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஏதோ தீராத கவலை நமக்கு இருந்தாலும் கூட இந்த ரோஜாவை மனம் பெற்ற பிறகு ஒரு மனம் புத்துணர்ச்சி அடைக்கும். இது அன்பினுடைய வெளிப்பாடு. இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு அடையாளமாக அந்த ரோஜாவை காட்டுறாங்க. ஆனால் இது இதயத்தை பலப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. இதயத்தை பலப்படுத்துறதோடு மாத்திரம் இல்லாமல் இதயத்துக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய மனத்தன்மையை, மனதில் ஒரு அன்பு தன்மையை நிறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரோஜாவுக்கு உண்டு. அதனால இந்த பானம் ஒரு அன்போடு இருக்கிறவங்க,
ஒரு குடும்பத்தை பலமோட வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க செய்து சாப்பிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பானம் தான் இன்னைக்கு இயற்கையான ரோஸ் மில்க்னு சொல்லக்கூடிய ரோஜா தேங்காய் பால். கண்டிப்பா டாக்டர். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் சேர்க்காம நேச்சுரலி செய்யக்கூடிய இந்த ரோஜா தேங்காய் பாலை எப்படி செய்யறதுன்னு நான் காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு ஸோ ரொம்பவே நேச்சுரலா செய்யக்கூடிய இந்த ரோஜா தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஜா தேங்காய் பால். ஸோ ரோஜா தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஜா தேங்காய் பால் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் ரோஜா இதழ்கள், தேங்காய் பால், ஏலக்காய், பனவெல்லப்பாகு, தேன். ஸோ நம்ம யூஸ்வலி வந்து ரோஸ் மில்க் அப்படின்ட்டு இந்த கெமிக்கல் மில்க்லலாம் இப்போ செய்யப்படுற அந்த பானத்தை வந்து நம்ம சாப்பிட்டு வருவோம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் தான் இது. ரோஜாய் தேங்காய் பால், தேங்காய் பாலில் நம்ம செய்ய போகிற அந்த ரோஸ் மில்க் தான் இது. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பன்னீர் ரோஜா இதழ்கள் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த பன்னீர் ரோஜா இதழ்களை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் ரோஜா இதழ்களை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாஷ் பண்ணி வச்ச இதழ்களை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரோஜா இதழ்களை வந்து நல்லா இப்படி அரைச்சி எடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து இந்த தேங்காய் பாலோட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ரோஜா இதழ்களோட ஜூஸ் மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து இதில் வந்து கொட்டிடுது. நம்ம நேச்சுரலான விதத்தில் தான் வந்து அந்த ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கோம். யூஸ்வலி வந்து நம்ம கடையிலேருந்தெல்லாம் வாங்குகிற அந்த ரோஸ் மில்கில் வந்து ரோஸ் எசன்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியலி நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரோஸ் எசன்ஸ் தான் வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ ரோஜா இதழ்களோட சாறு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரே டீஸ்பூனை சேர்த்துக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக இதோட பனவெல்லப்பாகு சேர்த்துக்கணும். அடுத்ததாக தேவையான அளவு தேன். ஸோ நம்ம ரோஜா தேங்காய் பால் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பனவெல்லப்பாகு தேனெல்லாம் சேர்த்து வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு ஃப்ளேவரிங் கண்டென்ட்டாக வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம் வாசனைக்காக. ஸோ ரோஜா தேங்காய் பால் வந்து இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதோட அந்த வாசனையை வந்து இது உடனடியாக சாப்பிட்ணும் அப்படின்னு என்னை தூண்டுது. ஸோ கண்டிப்பாக நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. அதாவது இப்போ கடைகள்லாம் வந்து ரோஸ் மில்க் அப்படின்னு கெமிக்கல்லாம் சேர்த்து நிறைய பேர் விற்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்ம சாப்பிடாம நம்ம வீட்லேயே வந்து நேச்சுரல் கண்டென்ட்ஸை வச்சு இந்த மாதிரி ரோஜாய் தேங்காய் பால் செஞ்சு நம்ம சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரோஜாய் தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேர்களோட கடிதங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுலேருந்து 2 கேள்விகள் எடுத்து டாக்டர் கிட்டே கேட்க போகிறேன். டாக்டர் அர்ச்சனா சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களோட பல் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது இந்த டீத் பாலிஷிங் அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிஷிங்காக தான் இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதுக்கு போகாமல் நேச்சுரலி வந்து இந்த டீத்தை வந்து கொஞ்சம் வெள்ளையாக பிரைட்டாக ஆக்குறதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருக்கான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இப்போ இந்த பல் இடுக்குகளில் தங்கக்கூடிய அந்த உப்பு படிவு, அதே மாதிரி பல்லுக்கும் ஈருக்கும் இடைவெளியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த உப்பு படிவு ஏற்படுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்லை கொஞ்சம் அசிங்கமாக்கி காட்டுறதுக்கு அதை தான் அவங்க பல் மஞ்சள் பூத்து போகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதை மாற்றக்கூடிய ஆற்றல் நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய இயற்கையான மூலிகை பல்பொடி. மூலிகை பல்பொடியில் திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிவற்றல், தாண்டிக்காய், இது கூடவே கொஞ்சம் படிகாரம் சொல்லக்கூடிய அந்த ஆலம் ஒரு 5 கிராம், அதாவது 100 கிராம் திரிபலா சூர்ணத்துக்கு
5 கிராம் வழக்கமாக நம்ம என்ன போடுவோம்னா கல் உப்பு போடுவோம். இந்த மாதிரி நிலையை மாற்றுறதுக்கு படிகாரம் 5 கிராம் போடுறோம். ஓகே. அதே மாதிரி கிராம்பு ஒரு பொடி பண்ணி ஒரு 5 கிராம் சேர்க்குறோம். இந்த பொருளெல்லாம் முழுமையாக பொடி பண்ணி நல்ல நுண்ணிய பொடிகளாக ஆக்கிட்டு நம்ம பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதை பண்ணும்போது இந்த தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1. 2வது எண்ணெய் கொப்பளித்தல். நல்லெண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கிறது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 10 to 15 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து நல்ல உமிழ்நீரோடு கலந்து நல்ல பல்லினுடைய இடுக்கு பகுதிகளெல்லாம் முழுமையாக செலுத்திக்கிட்டே இருக்கணும். வாய் கொப்பளித்தல்னு சொல்லிட்டு செய்கிறது. அதாவது பல்லுக்குள்ளே எல்லாம் முழுமையாக எல்லா பகுதிகளுக்கும் அந்த எண்ணெய் போயிட்டு வர மாதிரி மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா இயற்கையான பல் நிறம் வர்றதுக்கும் பல்லுக்கும் ஈருக்கும் போதுமான பலத்தை கொடுக்கறதுக்கும் அவங்க தேவையான அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு துலக்கமான ஒரு பல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்ததா ஸ்ரீதேவி சிவகங்கை மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க தொடர்ந்து நம்ம இந்த சித்தர்கள் நாள் ஒழுக்கம் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது தான். அண்ட் அதில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். பட் அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, இந்த சித்தர்கள் வந்து நாள் ஒழுக்கத்தில் டெய்லி விடியற் காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எத்தனை மணிக்கு இருக்கணும்? அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஒருத்தருக்கு வந்து எந்த அளவு தூக்கம் இருக்கணும் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். காலையில நம்ம சித்தர்களை போய் கேட்டாச்சுன்னா தூங்கி எழக்கூடிய நேரமாக 4:30ன்னு சொல்றாங்க. காலையில 4:30 மணிக்கு தூங்கி எந்திரிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா 4:30 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாக ஒருத்தர் தூங்கி எழுந்து வேலையை ஆரம்பிச்சிடணும். தூக்கம் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு யோக பயிற்சியும் இல்லை, நான் வந்து சாதாரணமான அன்றாட வேலைகள் மாத்திரம் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரம், கூடுதபட்சம் 9 மணி நேரம் தூக்கம் தேவை. அப்போது 4:30 மணிக்கு எந்திரிக்கணும்னா எத்தனை மணிக்கு தூங்க போகணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கணும். ஒருவேளை அவங்க வந்து மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலினுடைய தன்மையை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள் அவங்க செய்கிறாங்க, சில விதமான யோக பயிற்சி மையங்களை போயிட்டு ஆசனங்கள் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த உறக்கத்தினுடைய நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். அவங்களுக்கு உறக்கம் வராது, 5 மணி நேரம் வரைக்கும் குறைச்சிக்கலாம். அதாவது நல்ல போதுமான அளவுக்கு முறையான யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க 5 மணி நேரம் தூங்கினா போதுமானது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு ரொம்பவே நேச்சுரலி ரோஜாய் தேங்காய் பால் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரோஸ் மில்க் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் நாங்கள் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.